சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்ன பார்க்கலாம். முத்து மீனாவால் இங்கே கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலில் போய் நல்லா படிக்கிறான் அப்படின்னு ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வித்யா கிட்டேயும் மகேஸ்வரி கிட்டேயும் சொன்ன மாதிரியே இங்கே தன்னுடைய அம்மாவையும் வர வைக்கிறாங்க. இங்கே ரோகிணியோட அம்மா மறுபடியும் வந்ததால் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, நீ தானே வர சொன்ன, நான் இப்போ எங்கே தங்குறது, இங்கே கிறிஷை எப்படி நான் கவனிக்கிறது பார்த்துக்கிறது, நீ தானே சொன்ன கிறிஷை நானே பார்த்துக்கிறேன்னு, இப்போ நீ என்னை வர சொல்லிட்ட, இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியும், அம்மா நீங்கள் கொஞ்ச நாள் நான் சொல்கிற இடத்துல தங்குங்கம்மா, எப்படியாவது முதல்ல நீங்கள் ஸ்கூலில் போய் பேசணும், இங்கே கிறிஷ் என் பேரன்னு சொல்லி இங்கே நானும் நீங்களும் பேசி கிறிஷை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கிறிஷ் உங்களை பார்த்தா கண்டிப்பாக என் பாட்டி கூடயே நான் இருந்துக்கிறேன், மீனா முத்து கூட போகவே மாட்டேன்னு சொல்லிடுவாமா, அதனால தான் நீங்கள் இனி கிறிஷை நல்லா பார்த்துக்கணுன்னு உங்களை வர வச்சேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. என்ன ரோகிணி, நீ பேசாமல் உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா உன் மாமியார் மாமனார்னு எல்லாரும் கிறிஷையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நீயும் கிறிஷும் ஒரே வீட்டில் இருக்கலாம், மறுபடியும் என்னை கூப்பிடுற, இனி உன்னால் எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, நீ என்கிட்ட கோவமாக பேசினதுக்கப்புறமா உன்கிட்ட ஃபோனில் கூட பேசவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனாலும் என் பேரன் கிறிஷுக்காக தான் வர வேண்டியதாயிருச்சு, இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மாவை வர வைக்கிறாங்க. தன்னுடைய அம்மாவை பார்த்த உடனே ரோகிணி எப்பயும் போல் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, நல்லா தான் இருக்கேன், அதனால தானே நீ கூப்பிட்ட உடனே வந்துட்டேன், என்கிட்ட நீ சரியாக ஃபோனில் பேசக்கூட இல்லை, கிறிஷ் எப்படி இருக்கானோ தெரியலன்னு நானும் என் சொந்தக்காரங்க வீட்டிலேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, சரிம்மா நாளைக்கு கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு நம்ம 2 பேரும் போவோம், நான் எப்படியாவது அங்கே கிறிஷ்கிட்ட பேசுகிறேன், உங்களை பார்த்தா கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான், மீனாவும் முத்துவும் கிறிஷை பார்த்துக்கிறாங்கம்மா, ஆனால் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு 2 பேருமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் உங்களை வர சொன்னேன், எனக்கு நீங்கள் தாம்மா உதவி செய்யணும், எனக்கு வேறு வழியே தெரியல, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் மனோஜை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வந்துடவே கூடாதுன்னு, என்னை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சா இல்லை நானே உண்மையை சொன்னாலோ விஜயாத்தை கண்டிப்பாக என்னை அந்த வீட்டு மருமகளாக இருக்க விட மாட்டாங்க, மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு என்னை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுவாங்கம்மா, வேறு வழி இல்லாமல் தான் நான் உங்களை வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, அதான் வந்துட்டேன்ல, உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் நீ திருந்தி இருக்கணும், இல்லை கிறிஷை பற்றியாவது உண்மையை முத்து மீனான்னு 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்கணும், நீ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே, என் பேரனை நானே மறுபடியும் பார்க்க வேண்டியதாயிருச்சு, பரவாயில்ல அவன் இங்கே தங்கி படிக்கிறத விட முத்து மீனா இத்தனை நாள் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இனியும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் உனக்காக இல்லை முத்து மீனாக்காகவும் இங்கே கிறிஷுக்காகவும் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு ரோகிணி தன்னுடைய அம்மாவை வர வச்சதுக்கப்புறமா இங்கே வித்யாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வித்யாவும், என்ன ரோகிணி உங்கள் அம்மாவை ஏன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, வேறு நான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்குன்னு பக்கத்தில் வீடெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க இப்போ தனியாக இருக்க வேண்டாம், கிறிஷ் வந்ததுக்கப்புறமா அங்கே கூப்பிட்டு போகலான் தான் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்கேன், ஏன் இன்றைக்கி மட்டும் என் அம்மா இங்கே இருக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தான் உதவி செய்ய நானும் மகேஸ்வரியும் இருக்கோமே, அதனால தானே இப்படிலாம் நீ செஞ்சிட்ருக்க, அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கம்மா வித்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, நாளைக்கு கிறிஷை பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் என் பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நான் ரோகிணிக்காக வரல, என் பேரன் என் கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பான், நல்லபடியாக படிப்பான், முன்னாடியே ரோகிணி வந்து கிறிஷை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் உதவி செஞ்சுருந்தா எனக்கு ஏமா இப்படி ஒரு நிலமை வரப்போகுது, நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க போகிறேன், இல்லை கிறிஷ் ஏன் இவ்வளோ தனியாக இருந்திருக்க போகிறான், எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரோகிணி தான், என்ன சொன்னாலும் இப்போ வரைக்கும் நம்ம சொல்கிறத ரோகிணி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா பாரு அப்படின்னு இங்கே ரோகிணியோட அம்மா வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வித்யாவும், நானும் ரோகிணி கிட்ட சொன்னேன், பேசாமல் முத்து மீனா கிட்ட உதவி கேட்கலாம், உன்னை பற்றின உண்மையை சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உனக்காக பேசுவாங்க, என் கிறிஷுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும், இல்லையா நீ உண்மையை சொல்ல வேண்டாம், கிறிஷையும் இங்கே முத்து மீனாவே பார்த்துக்கிட்டோம், அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா உன்னை விட கிறிஷ் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன், அதையும் இந்த ரோகிணி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, இதில் நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க வித்யாவும். உடனே கிறிஷோட பாட்டி, சரிம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளைக்கு கிறிஷை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேம்மா வித்யான்னு சொல்ல, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி பாத்தியா
உங்கள் அம்மா ஓ மேலேயும் கிறிஷ் மேலேயும் எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க. நீ உங்கள் அம்மாவை கவனிக்கக்கூடாதுன்னு கண்டுக்காமல் இருந்தாலும் கிறிஷுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தேடி வந்திருக்காங்க. இனியாவது உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக உங்கள் அம்மாவை பார்த்துக்கோ. உங்கள் அம்மாவை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல, சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம். இனி என் பையனை பார்த்துக்க நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம். மீனா முத்து அவங்க வேலையை பார்த்தா மட்டும் போதும். எனக்கும் பார்லரில் நிறைய வேலை இருக்குது வித்யா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரோகிணி கிளம்புறாங்க. ரோகிணி அங்கேருந்து கிளம்புறத பார்த்த உடனே கிறிஷோட பாட்டியும் வித்யா கிட்ட வந்து அழுகுறாங்க. பாத்தியாம்மா, இந்த ரோகிணிக்கு இன்னும் கிறிஷ் மேலே அக்கறையே இல்லை, சொல்லப்போனால் பாசமும் இல்லை. மீனா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக என்ன வர வச்சது மட்டும் இல்லாமல் கிறிஷை மீனா முத்து பார்த்துக்க கூடாதுன்னு நினைக்கிறா. என்ன செய்ய, எப்படியாவது ரோகிணியை பற்றின உண்மையை அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரோகிணி சொல்லிடுவான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் ரோகிணி இப்படி உண்மையை மறைக்கணும்னு தான் நினைக்கிறா. என் பொண்ணு வாழ்க்கையை நினச்சாலும் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதை விட எனக்கு கிறிஷோட வாழ்க்கையை நினச்சா என்ன செய்ய போகிறனோன்னு ரொம்பவே பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வித்யாவும், நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், ஆனால் ரோகிணி கேட்குற மாதிரியே இல்லைம்மா. நீங்களாவது சீக்கிரமா முத்து மீனா கிட்ட கிறிஷை பற்றின உண்மையை சொல்லுங்க. கிறிஷை அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. எதையும் எதிர்பார்க்காம கிறிஷ் மேலே முத்து மீனா ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஆனால் ரோகிணி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கா. மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்கிறா. உங்களை கூட இங்கே வர வைக்கிறதுக்காக அழுகிற மாதிரிலாம் வந்து ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா. எங்களுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ரோகிணியை எங்களால் திருத்த முடியலையே அப்படின்னு இங்கே ரொம்ப மனசு வேதனையோடு பேசிகிட்டு இருக்க கிறிஷோட பாட்டிக்கிட்ட வித்யாவும் ரோகிணியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பயும் போல் முத்துவும் மீனாவும் கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போன கிறிஷும், முத்துமாமா சீக்கிரமாக வந்துருங்க, இனி நான் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிறான். தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டெல்லாம் தன்னுடைய அம்மாவை பற்றி பாராட்டி பேசிகிட்டு இருக்கான் கிறிஷ். என் அம்மா கல்யாணி சீக்கிரமாகவே என்னை பார்க்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு கேட்க, எங்கள் அப்பா மனோஜ் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு கேட்கும்போது, பெரிய கடை வச்சுருக்காரு, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடையோட ஓனராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் அம்மா வந்து எங்கள் அப்பா கடையில் நிறையா வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. சீக்கிரமாக அவங்க 2 பேரும் என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு கிறிஷ் எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமாக பேச ஆரம்பித்ததால் தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டெல்லாம் இங்கே மனோஜ் தான் தன்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே ஏற்கனவே ஒரு பையனுக்கு பிரச்சனை செஞ்சதால் அந்த பையனும், அப்படியா உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்ல, அப்போ உங்கள் அம்மா வெளியூரில் இருக்காங்கன்னு சொன்னியே கிறிஷ், பக்கத்தில் இருந்தால் ஏன் உங்கள் அம்மாவும் வந்து உன்னை பார்க்கலன்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மா தான் வெளியூரில் இருக்காங்க, எங்கள் அப்பா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கிறிஷ் என்ன சொல்லன்னு தெரியாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான். உடனே கிறிஷோட ஃப்ரெண்டுங்களும், அப்போ உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் உன்னை பார்க்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், இனி நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அங்கே வந்து அந்த பையன்கிட்டையும் கிறிஷ் ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கான். அந்த சமயம் இங்கே ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியவும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க. முத்துவும் மீனாவும் எப்படியும் கிறிஷ் இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் கிறிஷ்கிட்ட பேசி மனசை மாற்றி தன்னுடைய அம்மா கூடயே கிறிஷை வந்து வர வச்சிடணும். இதுக்கு மேலே முத்துவும் மீனாவும் என்னோட வழியில் வரவும் கூடாது, என்னுடைய விஷயத்தில் தலையிடவும் கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இங்கே ரோகிணி வந்து முத்து மீனா அங்கேருந்து கிளம்புறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்கூலுக்கு தன்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டு போகிறாங்க ரோகிணி. ரோகிணியை பார்த்த உடனே அங்கே வேலை பார்க்குற அந்த சாரும், பரவாயில்ல நீங்கள் கிறிஷோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கிறிஷை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன மேடம் இவ்வளோ பிரச்சனை நடந்தது, நீங்கள் வரவே இல்லையே. மகேஸ்வரி இருந்தாங்க, ஆனாலும் முத்து மீனாவோட உதவியால் இப்போ கிறிஷ் மறுபடியும் நல்லா படிக்கிறான், எல்லார்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறான், கிறிஷ் ரொம்ப மாறிட்டான், முன்ன மாதிரிலாம் கிறிஷ் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ கிறிஷ் வந்து முத்து மீனா வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்க, என்னுடைய பையனை இங்கே வந்து கிறிஷை வந்து எங்கள் அம்மாவே பார்த்துப்பாங்க. இனி நீங்கள் முத்து மீனா வந்தாலும் இதை தெளிவாக சொல்லி கிறிஷ் வந்து உங்கள் கூட வரமாட்டான் அப்படின்னு ரோகிணியோட அம்மாவே வந்து சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசணும். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி பேசினா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க, பிரச்சனை செய்வாங்க. என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி வீட்டுக்கு என் பையன் கிறிஷ் போகவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். அதனால தான் என் அம்மாவை வர வச்சுருக்கேன். நானும் வந்து இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். என் பையனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு கிறிஷை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, தன்னுடைய பாட்டியை பார்த்த உடனே கிறிஷோட மனசெல்லாம் மாறிடும். அது மட்டும் இல்லை, இனி முத்து மீனாவை இங்கே கிறிஷ் வந்து கண்டுக்க மாட்டான்,
அவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கவும் மாட்டான். எனக்கு வேற வழி தெரியல. அதான் நான் இப்படிலாம் செஞ்சுட்ருக்கேன்னு ரோகிணி நினைக்கும் போதே அங்கே கிறிஷ் வந்த உடனே தன்னுடைய பாட்டியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனீங்க பாட்டி? அம்மாவும் என்னை இங்கே தங்கி படிக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் என் கூட இருந்திருந்தா அம்மா இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருப்பாங்களா? நீங்கள் ஏன் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் கிளம்பி போனீங்கன்னு தன்னுடைய பாட்டியை பார்த்து கிறிஷ் அழுதுகிட்டே கேள்வி கேட்க, உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும், அதான் நான் வந்துட்டேன்ல கிறிஷ் உன்னை பார்க்கறதுக்காக, இனி நீ என் கூட தான் இருக்க போற. பாட்டி உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன். இனி நீ தனியாக இருக்க வேண்டாம் கிறிஷ். அதே மாதிரி முத்து மீனா கூட போகவும் வேண்டாம். நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். இனி நீ சந்தோஷமாக படிக்கலாம். நான் எப்பயுமே உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு இங்கே அழுதுகிட்டே இருக்கிற கிறிஷ்கிட்ட இப்படி ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க. உண்மையாவா? நீங்கள் என் கூடவே இருப்பீங்கள்ல, அப்புறம் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? அப்படி நீங்கள் செஞ்சா மறுபடியும் அம்மா ரொம்ப கோவமா வேற ஏதாவது ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. நான் தான் தனியாக இருக்கணும் பாட்டி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி இங்கே வந்து கிறிஷ் அழுதுகிட்டே இருக்க, உடனே ரோகிணியும் கிறிஷ் நானும் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் பாட்டியை கூப்பிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் முத்துமாமா மீனாத்த வீட்டுக்கு இனி போக முடியாதான்னு சொல்ல, அங்கே போகக்கூடாதுன்றதுக்காக தான் உன் பாட்டியை வர வச்சேன். ஏன் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே இங்கே கிறிஷும், இல்லைம்மா என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க முத்துமாமாவும் மீனாத்தையும். அவங்க வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பாட்டியை வேற கூப்பிட்டு வந்துட்டீங்க. அப்போ நான் எங்கேம்மா தங்கணும்னு கேட்கும்போது, எல்லா ஏற்பாடையும் நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மட்டும் நீ செஞ்சால் போதும். இல்லையா அதுக்கப்புறம் நீ பாட்டியவும் பார்க்க முடியாது, என்னையும் பார்க்க முடியாது. மீனா முத்து எத்தனை நாள் உன்னை பார்த்துப்பாங்க சொல்லு? நீ மகேஸ்வரி வீட்டில் தங்கியிருந்தா எனக்கு பிரச்சனையே வந்திருக்காது. ஒன்னால தான் நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதாயிருச்சு அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி பேசுகிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மாவும், உன் பையனை ரொம்ப நாள் கழிச்சு நீ பார்க்குற, பாசமாக பேசுவேன்னு நினச்சா இப்படி பேசுகிற? முதல்ல கிறிஷ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என் பேரனை நீ ஒன்றும் பார்த்துக்கவும் வேண்டாம், கவனிக்கவும் வேண்டாம். அதான் நான் வந்துட்டேன்ல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ உன்னுடைய வேலையை பாரு ரோகிணி. என் பேரனை எவ்வளோ நல்லா பார்த்துக்க போகிறேன்னு நீ பார்க்க தானே போகிற. கிறிஷ் பாட்டி பேச்சை கேட்பல்ல. இனி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நீ வந்து ரொம்ப பேச வேண்டாம். அவங்க உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நீ வந்து பாட்டி கூட தான் இருக்கணும். அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எப்படியோ நீங்கள் எனக்காக மறுபடியும் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்னு இங்கே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என் பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே கிறிஷும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் என் அம்மா, என் பாட்டி. நான் இவங்க கூட தான் இருக்க போகிறேன். சீக்கிரமாகவே என் அப்பாவும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்க, இங்கே கிறிஷோட ஃப்ரெண்டுங்களும், அப்படியா உன் பாட்டியா? நான் தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாமல் ரொம்பவே உன் மனசை வேதனைப்படுத்திட்டேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் கிறிஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம 2 பேருமே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லி அங்கே கிறிஷும் மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக போயிடுறான். உடனே ரோகிணி சொன்ன மாதிரி, அம்மா நான் வந்து கிறிஷை வந்து உங்கள் கூட நான் கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன். நீங்கள் வந்து கிறிஷை நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்ல, இனி முத்து மீனா கிறிஷை கவனிக்கவும் கூடாது, பார்த்துக்கவும் கூடாது. என்னை பற்றின உண்மை அவங்களுக்கு என்றைக்கும் தெரியவும் கூடாது. அப்போ தான் நான் என் வேலையை பார்க்க முடியும். சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே அங்கே வேலை பார்க்குற சாரும், இல்லை நீங்கள் முத்து மீனாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. சொல்லப்போனால் முத்துவும் மீனாவும் உங்கள் மேலே மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஷ் மேலேயும் அவ்வளோ அக்கறையாக பாசமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த பையனோட அப்பா கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சதே முத்துவும் மீனாவும் தான். நீங்கள் கிறிஷை கூப்பிட்டு போகிறதுல பிரச்சனை இல்லை, உங்கள் அம்மா கிறிஷை பார்த்துக்கிறதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நீங்களே இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லிடலாம்லன்னு கேட்க, நான் தான் வந்து கிறிஷோட அம்மா. நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அது கிறிஷோட வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். நான் எதுக்கு அந்த முத்து மீனா கிட்ட பேசணும்? இனி எங்கள் அம்மாவே கிறிஷை பார்த்துப்பாங்க. அதை நீங்கள் முத்து மீனா வந்தால் சொல்லிடுங்க, அவ்வளவுதான் அப்படின்னு ஸ்கூல்லையும் பேசிட்டு தன்னுடைய அம்மாவை மறுபடியும் கூப்பிட்டு வந்துடுறாங்க ரோகிணி. முத்து எப்பயும் போல் சவாரியெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கிறிஷ் நம்மளை சீக்கிரமாக வர சொன்னான். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமாக கிறிஷை கூப்பிட்டு போகணும். கிறிஷுக்கு இன்றைக்கி வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே ஸ்கூலுக்கு போக, அங்கே கிறிஷோட பாட்டி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. கிறிஷோட அம்மா வந்து இங்கே பேசின எல்லாத்தையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இனி கிறிஷை பார்த்துக்க வேண்டாமா, அவங்க பாட்டி வந்ததால் கிறிஷை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்கள் கிறிஷை கவனிக்கவும் கூடாதுன்னு கிறிஷோட அம்மா வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம் உங்ககிட்ட நான் பேச சொன்னேன், அவங்கக்கிட்ட நான் பேசவே வேண்டாம். அவங்க என் பையன் கிறிஷுக்கு செஞ்ச உதவிக்கு முத்துவும் மீனாவும் வந்தால் நான் நன்றி சொன்னதாக சொல்லுங்கன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சீங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல.
இனி கிறிஷை பார்த்துக்க அவங்க இருக்கும்போது, நீங்கள் மீனான்னு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் முத்துன்னு நடந்த எல்லாத்தையும் அங்கே வேலை பார்க்குற சாரும் சொல்ல, இதை கேட்ட முத்துவும் ரொம்பவே பேரதிர்ச்சியோட, எங்ககிட்ட சொல்லாமல் அப்போ கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்களா? அவங்க எங்கே தங்கியிருக்காங்க, எங்கே இருக்காங்களா, ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, எதை பற்றியுமே அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து வெளியில் வந்த உடனே ரொம்ப மனசு வேதனையோட, கிறிஷை பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன், அதுக்குள்ளே இந்த கிறிஷோட அம்மாவும் பாட்டியும் வந்ததா சொல்கிறாங்க, கிறிஷை கூப்பிட்டு போனதா சொல்கிறாங்க, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே. மீனா கிறிஷ் வேற வருவான்னு கிறிஷுக்காக எல்லாமே வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாலே, இதெல்லாம் சொன்னால் மீனாவால் தாங்கிக்கவே முடியாது. கிறிஷோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்போல்லாம் கிறிஷோட பாட்டியும் வரல, கிறிஷோட அம்மாவும் வரவே இல்லை. இப்போ மட்டும் எனக்கு தெரியாமல் வந்து பேசி கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலன்னு முத்து, மீனா எனக்காக காத்துட்ருப்பா அப்படின்னு சந்திராவோட வீட்டுக்கு மீனாவை பார்க்கறதுக்காக முத்து வராரு. முத்துவை பார்த்த உடனே, எங்கங்க கிறிஷ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இல்லை மீனா, நான் ஸ்கூலுக்கு தான் போனேன், ஆனால் கிறிஷோட பாட்டி வந்து கூப்பிட்டு போயிட்டாங்களாம். கிறிஷோட அம்மா வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்ல, உடனே மீனாவும் என்ன சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு கேட்க, நான் உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிறிஷோட அம்மா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நம்மளை பார்த்து பேசியிருக்கலாம். அவங்க ரொம்ப நாள் கழித்து கிறிஷை பார்க்க வந்திருந்தா கண்டிப்பாக நம்ம செஞ்ச உதவிக்கு நம்மக்கிட்ட பேசியிருக்கணும், நன்றி சொல்லியிருக்கணும். அப்படி நன்றி சொல்லலைனாலும் நம்ம கிறிஷோட அம்மாவை பார்த்து கொஞ்சம் பேசி புரிய வச்சுருக்கலாம். அவங்க கிறிஷ் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்காங்க. அதை பற்றிலாம் பேசணும்னு நினச்சா அவங்க இங்கே கிறிஷோட பாட்டியை கூப்பிட்டு வந்து இனி கிறிஷோட பாட்டியே கிறிஷை கவனிச்சுப்பாங்க. மீனா முத்து இந்த விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இனி நம்ம கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், இனி கிறிஷும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது இல்லைன்னு முத்து சொன்ன உடனே மீனா கண் கலங்கி நிற்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் கிறிஷ் வருவான் இன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு போகலான்னு அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லிகிட்ருக்க, உடனே அங்கே வந்த சந்திராவும், என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. கிறிஷ் இப்போ சந்தோஷமாக அந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு அதுக்கு காரணமே நீங்களும் மீனாவும் தானே. நீங்கள் வேலைக்கு கூட போகாமல் அந்த பையனோட அப்பா வீட்டுக்கு வெளியில் நின்று அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசெல்லாம் மாற்றி பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கலையா? கிறிஷோட அம்மா வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்து பேசியிருக்கணும்ல. அவங்க செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு. இருந்தாலும் கிறிஷோட பாட்டி வந்து கிறிஷை கூப்பிட்டு போயிருக்காங்க. இனி அவங்க பார்த்துப்பாங்க. மீனா, மாப்பிள்ள, நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பாருங்கள். அதான் கிறிஷை கவனிக்க அவங்க அம்மா, கிறிஷோட பாட்டின்னு எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்னு சந்திராவும் சொல்லிட்டு கிச்சனுக்கு வேலை செய்ய போகிறாங்க. ஆனால் மீனா கண்கலங்கி நிற்கிறாங்க. என்னங்க நடக்குது? ஏதோ ஒரு உண்மையை கிறிஷோட பாட்டி நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இங்கே கிறிஷோட அம்மாவும் கிறிஷோட பாட்டியும் நமக்கு தெரியாமல் வந்து ஸ்கூலில் பேசியிருக்காங்க. இல்லைன்னா கிறிஷோட பாட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, நான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க, கிறிஷை பார்க்கணுன்னு நம்மக்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அவங்க எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லலையே. இனி நம்ம வேலையை பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ரோகிணி நினச்ச மாதிரியே கிறிஷை தனியாக கூப்பிட்டு வந்ததால் இங்கே தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒரு வீடையும் பார்த்து, இந்த வீட்டில் தாம்மா நீங்கள் தங்கணும், கிறிஷை இனி பார்த்துக்கோங்க, முத்து மீனா இங்கே வரவும் கூடாது, அவங்கள பார்த்து நீங்கள் பேசவும் கூடாது, இங்கே வந்து கிறிஷ் மேலே உள்ள பாசத்தில் கிறிஷ் எங்கே இருக்கான்னு கண்டிப்பாக வந்து கிறிஷை கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு முத்து ஏதாவது முயற்சி செய்வார். இருந்தாலும் முத்து மீனாவை பார்த்தாலும் நீங்கள் வந்து முத்து மீனா கிறிஷுக்கு இத்தனை நாள் உதவி செஞ்சாங்களேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்கக்கிட்ட போய் பேசவும் கூடாது. கிறிஷ், உனக்கும் நான் இதே தான் சொல்கிறேன், அம்மா பேச்சை கேட்பல்லன்னு சொல்ல, அம்மா உங்கள் பேச்சை நான் கேட்பேன், இத்தனை நாள் பாட்டியும் வரல, நீங்களும் வரல, எங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு ஒரு இடம்லாம் இருக்குது, ஆனால் அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்லம்மா, என்னை எங்கே தங்க வைக்கணும்னா யோசிச்சிங்க, உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் கூட்டிகிட்டு போகல. அந்த சமயம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது மீனாத்தையும் முத்துமாமாவும் தான். அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணிக்கு இப்படி கிறிஷ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களாம்மா, இந்த மீனா முத்து 2 பேரும் கிறிஷோட மனசை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு. கிறிஷ் என்னோட பையன், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், இங்கே வந்து மீனா முத்துவை மட்டும் என் முன்னாடி பாராட்டி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது உடனே ரோகிணியோட அம்மாவும், உண்மை தானே, அவங்க 2 பேரும் நல்லவங்க, அதனால தான் கிறிஷ் புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறான், நீ கிறிஷை பார்க்க வராமல் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க, சொல்லப்போனால் உன் பையன் மேலே உனக்கே அக்கறை இல்லை, ஆனால் மீனா முத்து தன்னுடைய வேலையை கூட கவனிக்காமல் கிறிஷுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, இந்த நல்ல மனசு வேறு யாருக்காவது வருமா, ஏன் உனக்கு கூட வராது அப்படின்னு இங்கே கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க கிறிஷோட பாட்டி. ரோகிணிக்கு பதில் பேச முடியாமல், நான் சொன்னது தான், இனி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நீங்கள் 2 பேரும் பேசவே கூடாது, அவங்க 2 பேரும் உங்களை தேடி வரவும் கூடாது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முத்துக்கும் மீனாக்கும் தெரியக்கூடாது, என் வாழ்க்கைக்காக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அம்மா, கிறிஷ்கிட்ட பேசி புரிய வைங்க, நீங்களே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போங்க, ஆனால் முத்து மீனா உங்களை பார்த்தா எந்த உண்மையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், புரியுதுல்லம்மா,
எனக்கு நிறையா வேலை இருக்குமா. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். வெளியில் தேவையில்லாமல் நீங்கள் போகவும் வேண்டாம். உங்களுக்கு முடியலன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களை பார்க்க வந்துடுவேன். கிரிஷ், நீ நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கிறிஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, என் வாழ்க்கை முக்கியம்னு சொல்கிறாங்க, அப்போ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டாங்களா என்ன அப்படின்னு கிறிஷ் ரொம்ப கோவமாக யோசிக்கிறான். முத்துவும் மீனாவும் அங்கே தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை, என்னம்மா மீனா, கிறிஷை பார்க்க போகலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மாம்மா, கிறிஷோட பாட்டி வந்துட்டாங்க, கிறிஷை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல. அப்படியா, அப்போ கிறிஷோட அம்மா வந்திருப்பாங்களன்னு கேட்கும்போது, ஆமாம், அவங்களும் வந்தாங்களாம், ஸ்கூலில் பேசினாங்களாம், ஆனால் எங்களை பார்க்கல, நாங்கள் செஞ்ச உதவிக்கு அவங்க நன்றி சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே வந்த விஜயாவும், அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, கிறிஷை பார்த்துக்கணுன்னு இவங்க 2 பேரும் நினச்சாங்க. ஆனால் கிறிஷோட அம்மா பாட்டின்னு மற்ற யாருக்குமே மீனா முத்து மேலே அக்கறையே இல்லை. இவங்க எதுக்கு அந்த கிறிஷை கவனிக்கணும், பார்த்துக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும்? இது இவங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே. நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சும் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கிறிஷோட அம்மா வந்திருக்காங்க, பாட்டி வந்திருக்காங்க, உங்கள் 2 பேரையும் அவங்க பார்க்க கூட இல்லை. இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை, நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தலையே. சொல்லப்போனால் நல்லது மட்டும் தானே செஞ்சுருக்கோம். கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சோம். கிறிஷ் எப்பயும் போல் நல்லா படித்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டோம். மற்றவங்க மாதிரி தன்னுடைய பையன் மேலே அக்கறையே இல்லாமலாம் எங்களால் இருக்க முடியாதே. எங்களுக்கு கிறிஷை தெரியும், அதனால் உதவி செஞ்சோம். எங்ககிட்ட அவங்க பேசலைனாலும் எப்பயுமே கிறிஷ் மேலே எனக்கும் உங்கள் பையன் முத்துவுக்கும் நிறைய அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் கிறிஷோட அம்மா பாட்டி யாராவது உங்ககிட்ட பேசியிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் என்னம்மா செய்ய முடியும்? ஸ்கூலில் எங்களுக்கு தெரியாமல் பேசி கிறிஷை கூப்பிட்டு போயிருக்காங்க. இனி நாங்கள் கிறிஷை பார்த்துக்கவே வேண்டான்னு கிறிஷோட அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்படி போய் கிறிஷை பார்க்குறது? அதனால் அவங்களே கவனிச்சுக்கிட்டோன்னு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்குடனே விஜயாவும், இதை தான் நானும் சொன்னேன், கிறிஷை கவனிக்க வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கன்னு. அப்போ என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ தான் உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு அங்கே மீனாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே மீனா எந்த பதிலும் பேசாமல் இருக்கும்போது, நான் சொன்ன இந்த வீட்டில் வர வர மீனா முத்து 2 பேரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு இவங்களை அனுப்பிடுங்க, இல்லையா இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு விஜயா சொல்லும்போது, போதும் விஜயா, இதுக்கு மேலே எதுவும் பேசாத. இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் நீயும் மனோஜும் தான். இத்தனை நாள் உன் பையன் முத்துவே நீ புரிஞ்சுக்கல, இங்கே கிறிஷை பற்றியா புரிஞ்சுக்க போகிற? யாரை பற்றியும் நீ பேசவே வேண்டாம். உனக்கு வேற வேலை இருந்தால் போய் பார்க்குறியா? மீனா, உனக்கும் அங்கே பூ கொடுக்குற வேலை இருக்குல்ல, நீ கிளம்புமா. ஏதாவது ஒரு பிரச்சனை கிடச்சா உடனே அந்த பிரச்சனையை பெருசாக்கலான்னு விஜயா நினைப்பா. உனக்கு தான் விஜயாவை பற்றி தெரியும்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிமாமா அப்படின்னு மீனாவும் தன்னுடைய வேலையை கவனிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க, பேசாமல் கிறிஷை ஸ்கூலில் போய் பார்க்கலாமா? ஏன்னா கிறிஷ்கிட்ட 2 நாளாக நான் பேசவே இல்லை. கிறிஷ் எப்படியும் எங்கள் கூட தான் இருப்பான்னு நினச்சி ஆசையாக இருந்தேன். கிறிஷை வெளியில் கூப்பிட்டு போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி கிறிஷோட அம்மா செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அங்கே ஸ்கூலில் போய் பேசினா கண்டிப்பாக கிறிஷை பார்க்கலாம்ல. முத்துக்கிட்ட சொன்னாலும் அதெல்லாம் வேண்டாம். கிறிஷோட அம்மாவே நம்ம மேலே அக்கறை இல்லாமல் நம்ம செஞ்ச உதவியை அவங்க நினச்சி பார்க்கல. கிறிஷோட பாட்டியும் எப்படி தானே இருக்காங்கன்னு கோவமாக பேசுவார். நம்மளாவது ஸ்கூலில் போய் கிறிஷ்கிட்ட மட்டும் பேசிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பூ கொடுக்க கிளம்புறாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிறிஷோட ஞாபகம் வரதுனால அந்த ஸ்கூலில் போய் கிறிஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க மீனா. மீனா அந்த ஸ்கூலில் போய் அந்த சார்கிட்ட பேசுகிறாங்க. சார், இப்போ நாங்கள் கிறிஷை பார்க்க முடியும்ல, இங்கே எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக இல்லை, கிறிஷை பார்த்து பேசிட்டு நான் கிளம்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா மீனா, நீங்கள் கிறிஷ்கிட்ட பேசவே கூடாதுன்னு கிறிஷோட அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் மேலே அந்த கிறிஷோட அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் உதவி தானே சார் செஞ்சோம், கிறிஷுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இதில் என்ன தப்பு இருக்குது? எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சுருக்கோம். அது அவங்க புரிஞ்சுக்கலனாலும் உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல, உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மீனா, கண்டிப்பாக கிறிஷை கூப்பிட்டு அனுப்புகிறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷும் கிறிஷோட ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. அங்கே அந்த பையனும் கிறிஷ் கூடயே வரான். அந்த சமயம் இங்கே கிறிஷை பார்த்துட்டு மீனாவும், கிறிஷ் நல்லா இருக்கியான்னு கேட்கும்போது, ஆமாம் மீனாத்தை, என்னை பார்க்கவா வந்தீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் கிறிஷ், உன்னை பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அம்மா வருவாங்க, உன்னை கூப்பிட்டு போவாங்க, நீ உன் பாட்டி கூட தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்க, இப்படிலாம் உங்கள் அம்மா செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நானும் நினைக்கல, ஆனால் என் பாட்டி என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, அப்பப்போ என்னை பாருங்கள் மீனாத்தை, நானும் உங்ககிட்ட பேசணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், ஆனால் எங்கள் அம்மா தான் யார்கிட்டேயும் பேசக்கூடாது, நான் சொன்னது தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல கிரிஷ், நீ சந்தோஷமாக இருக்கல்ல,
நீ நல்லா படிக்கணும், எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. நானும் முத்து மாமாவும் அப்பப்போ இங்கே ஸ்கூலில் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மீனாத்த அப்படின்னு கிறிஷ் அங்கே போகும்போது, அங்கே கிறிஷ் கூட வந்த கிறிஷோட ஃப்ரெண்டும், நீங்கள் தான் கிறிஷை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து மீனா கிட்ட கேட்க, கிறிஷ் போன உடனே ஆமாம் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. கிறிஷோட அம்மா வந்து பேசியிருக்காங்க. கிறிஷோட அம்மா வெளியூரில் இருக்காங்களாம். ஆனால் கிறிஷோட அப்பா மனோஜ் இங்கே தான் இருக்காராம். அவர் ஏன் வந்து கிறிஷை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஷை எல்லாரும் வந்து பார்த்தா இன்னும் சந்தோஷமாக இருப்பான்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. என்ன சொல்கிறீங்க? கிறிஷோட அப்பா மனோஜா அப்படின்னு மீனா வந்து கேட்கும்போது, அப்படி தான் கிறிஷ் வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான். எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடையோட ஓனராக இருக்காரு. எங்கள் அம்மாவும் முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் வெளியூருக்கு போயிருக்காங்க வேலைக்காக அப்படின்னா கிறிஷ் வந்து சொல்லிட்டு இருந்தானே. உங்களுக்கு தெரியாதா? கிறிஷை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் கிறிஷோட அம்மா யார், கிறிஷோட அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு மனோஜ் கடை வச்சிருக்கிறத பற்றியும், இங்கே மனோஜை பற்றி கிறிஷ் வந்து சொன்ன எல்லாத்தையுமே மீனா கிட்ட மனோஜோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, மீனா ரொம்ப பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன, நம்ம வீட்டில் இருக்க மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே கடை வச்சிருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. நம்ம மனோஜ் எப்படி வந்து கிறிஷோட அப்பாவாக முடியும்? ஒன்றுமே புரியல. ஏற்கனவே நான் இப்படி தான் யோசனை பண்ண சந்தேகப்பட்டேன். ஆனால் கிறிஷ் எதுக்காக மனோஜை தன்னுடைய அப்பான்னு சொல்லணும்? ஒன்றும் புரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பமா மீனா அங்கேருந்து கிளம்பி வராங்க. வீட்டுக்கு வந்த மீனா வீட்டு வேலையை கூட செய்ய முடியாமல் இதையே பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. எதுக்காக கிறிஷ் இப்படிலாம் சொன்னான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க, அந்த சமயம் சந்திரா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மீனா, நீ வருவேன்னு நினச்சேன், நீ வரேன்னு சொன்னியே, இப்போ வரைக்கும் வரல, எங்கே இருக்கேன்னு கேட்காம நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டில் நிறைய வேலை இருந்ததுமா அதான் வந்துட்டேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவும், பாத்தியா மனோஜ், நீ பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைன்னு வீட்டில் இருக்க, உனக்கு தேவையான எதையுமே செஞ்சு கொடுக்காம இந்த மீனா வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பா, வீட்டு வேலையெல்லாம் செய்யவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இடம் கொடுத்துருக்கவே கூடாதுமா. போனா போதுன்னு தங்க வச்சிங்க பார்த்தீங்களா, அவங்க நீங்கள் சொல்கிறத கூட கேட்காம எதிர்த்தெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்ய சொல்கிற மனோஜ்னு சொல்ல, உடனே மனோஜும், மீனா இங்கே வாங்கலேன், எனக்கு ஜூஸ் வேணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, மனோஜ், எனக்கும் நிறைய வேலை இருக்குங்க, டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு, அதுக்காக எல்லா வேலையும் நான் வீட்டிலேருந்து செய்யணும், எப்போ பார்த்தாலும் இங்கே கிச்சனில் இருக்க வேலையவே நான் பார்த்துட்ருக்க முடியுமா? அப்படி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாமே, இல்லை ரோகிணி கிட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கோபமாக பேச, உடனே மனோஜும், என்ன பேசுகிறீங்க மீனா, நீங்கள் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? எங்கள் அம்மா உங்களை மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை, இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் தானே செஞ்சிட்ருக்கீங்க, அப்போ நான் சொன்னால் எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்க வேண்டாமா? எனக்கு இப்போ ஜூஸ் வேணுங்க, எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, முடியாதுங்க, நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் மீனா, இந்த முத்து வேணா உங்களை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும். நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்கள் அம்மாவையும் எதிர்த்து பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். அதே தான் நானும் கேட்குறேன் மனோஜ், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நிறைய உண்மையெல்லாம் மறைக்கிறீங்களா? கிறிஷ் என்ன உங்கள் பையனா அப்படின்னு கேட்கும்போது, கிறிஷ் என்ன என் பையனா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து அண்ணாமலையும், என்னம்மா மீனா என்ன பேசுகிற அப்படின்னு கேட்க, இல்லை மாமா, இன்றைக்கி கிறிஷை பார்க்க நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், கிறிஷ் எல்லாருக்கிட்டேயும் மனோஜ் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லி வச்சுருக்கான், அங்கே உள்ள எல்லாருமே என்கிட்ட வந்து இந்த கேள்வியே கேட்டாங்க, என்ன பதில் சொல்லன்னு தெரியல, கிறிஷோட ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சுது, அதனால தான் நானே என்ன செய்யணும் குழப்பமாக இருக்கும்போது கிறிஷ் இப்படி பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, மனோஜ் எதுவும் தப்பு செஞ்சுருக்காரான்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மனோஜ் வந்து ரோகிணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஆனாலும் கிறிஷ் எதுக்காக வந்து மனோஜ் தான் என்னுடைய அப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், காரணம் இல்லாமல் கிறிஷ் அப்படிலாம் சொல்ல மாட்டானே, நாங்கள் கிறிஷோட அம்மாவை பற்றியெல்லாம் கேட்டோம், ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை, தன்னுடைய அப்பா மனோஜ் தான் அப்படின்னு கிறிஷ் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான், என்னன்னு இங்கே மனோஜ் சொன்னாதான் உண்மையே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ஒன்றும் புரியல, மனோஜ் என்ன இதெல்லாம்னு கேட்க, அப்பா எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாதுப்பா, நான் ஏன்ப்பா வந்து கிறிஷோட அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க, அங்கே ரோகிணியும் வராங்க. என்னது இது, எல்லாரும் இங்கே மனோஜை கேள்வி கேட்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு அங்கே வந்த ரோகிணியும், மீனா என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அங்கே கிறிஷோட ஃப்ரெண்டு மனோஜை பற்றி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கே கிறிஷோட அப்பாவே மனோஜ் தானே, மனோஜ் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான், அதனால தான் வந்து இங்கே மனோஜை கேள்வி கேட்டுட்ருக்கேன்னு சொல்ல ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. கிறிஷ் எதுக்காக இப்படிலாம் சொன்னால், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்த மீனா இப்போ மனோஜை கேள்வி கேட்குறாங்க,
இப்போ என்ன செய்ய, மனோஜ் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா என்ன பேசுறீங்க, மனோஜை சந்தேகப்படுறீங்களா, மனோஜுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. இல்லை, மனோஜை பற்றி எனக்கு தெரியாதா, மனோஜ் என் வீட்டுக்காரருங்க, நீங்கள் என்ன சந்தேகப்பட்டு கிறிஷோட அப்பாவா நீங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல, கிரிஷ் ரொம்ப தெளிவா, மனோஜ் தன்னுடைய அப்பா தான், மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, பெரிய கடையோட ஓனராக இருக்காரு, என் அம்மாவும் அவங்க கடையில் தான் உதவி செய்வாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும், மனோஜ் எதுக்காக கிரிஷ் அப்படிலாம் சொல்லணும், இந்த வீட்டில் இருக்கும்போது நீ கிரிஷ்கிட்ட சரியாக பேசுனதில்ல, ஆனால் கிரிஷ் ஒன்றை தான் அப்பான்னு சொல்லியிருக்கானா, ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும், உண்மையை சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்ல, அப்பா உண்மையாகவே கிரிஷ் எதுக்காக அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லும்போது, உடனே மீனாவும், மாமா எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது, இந்த மனோஜ் ஏதாவது உண்மையை மறைக்கிறாரோ என்னவோன்னு யோசனை பண்ணோம், ஆனாலும் நாங்கள் பெருசாக இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் கிரிஷ் இப்படி சொல்லியிருக்கானா கண்டிப்பாக காரணம் இருக்கும், இந்த மனோஜ் கிட்ட என்ன ஏதுன்னு தெளிவாக கேளுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும், என்ன மனோஜ் நீ ஏதாவது உண்மையை மறைக்கிறியா, மீனா நடந்ததை தெளிவாக சொல்கிறா, அப்புறம் கிரிஷ் எதுக்காக உன்னை அப்பான்னு எல்லார்கிட்டையும் சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக இங்கே மனோஜ் மேலே தான் தப்பு இருக்குன்னு அண்ணாமலை மனோஜை வெளுத்து வாங்குறாரு, கேள்வி கேட்குறாரு. கிரிஷோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல, கிரிஷ் எதுக்காக மனோஜை பற்றிலாம் இப்படி பேசணும்னு அண்ணாமலையும் ரொம்பவே குழப்பமாக இருக்க, மனோஜ் கண்கலங்கி நிற்கிறாரு, உண்மையாகவே சொல்கிறேன்ப்பா, நான் எந்த தப்புமே செய்யலை, கிரிஷ் யாருன்னே தெரியாதுப்பா, முத்து மீனா தானப்பா கிரிஷை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, அப்புறம் எப்படிப்பா கிரிஷ் தேவையில்லாமல் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை செய்ய என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறான் போல, இந்த வீட்டுக்கு மறுபடியும் கிரிஷ் வரணும்னு நினைக்கிறான், அதனால தான்ப்பா அந்த கிரிஷ் பொய் சொல்லியிருக்கான், கிரிஷ் ஏற்கனவே ஸ்கூலில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காளப்பா, இப்போ நம்ம வீட்டுக்கு கிரிஷ் வரணும்னு நினைக்கிறான் போல, நல்ல வசதியான வாழ்க்கை கிருஷிக்கு கிடைக்கும்ல, அந்த ஒரு ஆசையில் தான்ப்பா அவன் பொய் சொல்லியிருக்கான், என் மேலே எந்த தப்புமே இல்லை நம்புங்கப்பா அப்படின்னு சொன்னாலும், இங்கே நீ உண்மையை சொல்லியே ஆகணும்னு மனோஜை இங்கே அண்ணாமலை வெளுத்து வாங்குறாரு. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, ஆமாம் என் அப்பா மனோஜோட கடையில் எங்கள் அம்மா வேலை செய்வாங்க, எங்கள் அம்மாவும் கடையை பார்த்துப்பாங்கன்னு கிரிஷ் சொன்னானா ரோகிணி, அப்போ கிரிஷ் உங்களை பற்றி தானே சொல்லியிருக்கான், உண்மையை சொல்லுங்கள் ரோகிணி, மனோஜுக்கு இந்த உண்மை எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த உண்மையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, எதுக்காக கிரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் இப்படி சொல்லணும், மனோஜோட கடையில் போய் வேலை செஞ்சு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் தான், மனோஜுக்கு உதவி செய்கிறதும் நீங்கள் தான், உங்களையும் கிரிஷ் அம்மானு தான் சொல்லியிருக்கான், அதனால தான் கிரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக உங்கள் 2 பேரை பற்றியும் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன், அப்போ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா, கிரிஷ் உங்கள் பையனா அப்படின்னு மீனா யோசித்து இங்கே அண்ணாமலை மனோஜை வெளுத்து வாங்கும்போது, இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் உண்மையாகவே சம்மந்தம் இல்லைன்னு மனோஜ் அழுதுட்டுருக்க, உடனே கிரிஷ் பேசினதெல்லாம் யோசித்து உடனே மீனாவும் இப்படி ரோகிணி கிட்ட கேள்வி கேட்கும்போது ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க, இந்த மீனா என்ன மனோஜை மாட்டி விட்டாங்க, இப்போ மனோஜ் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை, நீ தான் கிரிஷோட அம்மான்னு இப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறாங்களே, வசமாக மாட்டிக்கிட்டேன், என்ன சொல்லி சமாளிக்க, இந்த கிரிஷ் ஸ்கூலில் தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட இப்படி என்னை பற்றியும் மனோஜை பற்றியும் எதுக்காக பேசினான்னு எனக்கு தெரியல, இப்படி இந்த கிரிஷ் என்னை மீனா கிட்ட மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இத்தனை நாள் கிரிஷை நானும் முத்துவும் பார்த்துக்கிட்டோம், எங்களை பற்றி கிரிஷ் தன்னுடைய ஃப்ரெண்டுங்க கிட்ட எதுவுமே பேசலை, ஆனால் நீங்கள் கிரிஷை கவனிக்கிறதும் இல்லை, கிரிஷை பார்க்க அங்கே ஸ்கூலுக்கு போகிறதும் இல்லை, கிரிஷ் மேலே உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஆனாலும் கிரிஷ் உங்களை பற்றி தான் ஸ்கூலில் எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கான், அப்போ நீங்கள் 2 பேரும் தான் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, மனோஜ் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டாரு, ரோகிணி நீங்கள் தான் பதில் பேசாமல் இருக்கீங்க, அப்போ இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உண்மையை மறைக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு மீனா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இங்கே உடனே மனோஜ், விஜயா, அண்ணாமலை எல்லாருமே ரோகிணியை பார்க்கும்போது உடனே மனோஜும், என்ன ரோகிணி நான் எந்த தப்பும் செய்யலை, அப்போ நீ உண்மையை மறைக்கிறியா, மீனா கேட்குற கேள்வியும் சரிதானே, அந்த கிரிஷ் எதுக்கு நம்மளை பற்றி சொல்லணும், அதுலேயும் எங்கள் அம்மானு உன்னை எதுக்கு சொல்லணும், நான் உண்மையாகவே தப்பெல்லாம் செய்யலை, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன நல்லாவே தெரியும், அம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்கும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, அதான் மீனா தெளிவாக சொல்கிறாள்ல, அப்போ கிரிஷ் சொன்னது எல்லாம் ரோகிணியை பற்றி தான், ரோகிணி உண்மையை மறைக்காமல் இப்போயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி மீனா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லும்போதே விஜயா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க, மீனா பொய் சொல்ல மாட்டா, இந்த வீட்டு மருமகளாக பொறுப்பாக இருக்கா மீனா, ஆனால் நீ அப்படி இல்லை, மீனா முத்துவுக்கு தெரியாமல் கிரிஷோட பாட்டியும் கிரிஷோட அம்மாவும் கிரிஷை கூப்பிட்டு போனதா அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க,
அப்போ நீ தான் அங்கே ஸ்கூலுக்கு போய் கிறிஷை பற்றி பேசினதா, கிறிஷை கூப்பிட்டு போனதா, உண்மையை சொல்றியா இல்லையா? இல்லை நானும் வீட்டில் உள்ள எல்லாரும் கிறிஷை பார்க்க போவோம், உண்மையை நாங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நீ சமாளிக்க முடியாதுல்ல, உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு விஜயா கேட்ட உடனே நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா எல்லாரும் கிறிஷை பார்க்க ஸ்கூலுக்கு போவாங்க. கிறிஷ் வேற வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுவான். கிறிஷ் இப்படிலாம் பேசி என்னை மாட்டி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான். கிறிஷ் என்னை பற்றி தான் பேசியிருக்கான், நான் கிறிஷோட அம்மா தான் அப்படின்னு ரோகிணி இங்கே மனோஜ் முன்னாடி அழுதுகிட்டே சொன்ன உடனே இவ்வளோ நேரம் எங்கள் அப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன வெளுத்து வாங்குறாரு. அப்போ கூட ரோகிணி அமைதியாக இருந்தா. இப்போ கிறிஷோட அம்மா நான் தானு சொல்கிறாளே அப்படின்னு ரொம்ப பேரதிர்ச்சியோட பார்க்குறாரு மனோஜ். மீனாவால் ரோகிணி வேற வழியே இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்ல இங்கே விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க மனோஜும் அண்ணாமலையும்.